ஆழ்வார்கள் தரிசனம். பகுதி 143. பரகாலன் பகர்ந்த 10. வேதநாதனே தேவநாதன். விசேஷ வித்பாரிஷதேஷு நாத விதக்த கோஷ்டி சமராங்கனேஷு ஜிகீஷதோ மே கவிதார்க்கிகேந்திரான் ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனமப்யுபேயாஹ. ஆழ்வார்கள் தரிசனத்திலே சென்ற வாரம் ஹம்சமத்ஸ்ய ஹயக்ரீவ நரநாராயணாத் அவதாரங்கள் என்று சொல்லக்கூடியதான அவதாரங்களின் வரிசையிலே வேதநாராயணனை ஹம்ச ரூபமாகவும் மத்ஸ்ய ரூபமாகவும் நாம் தரிசித்து ஆனந்தித்தோம். வேதநாதனை நாம் அனுபவிப்பதற்காக இப்பொழுது நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். வேதோகிலோ தர்ம மூலம், எல்லா தர்மங்களுக்கும் ஆதாரமாக இந்த உலகத்தின் சிருஷ்டிக்கே காரணமாக இருக்கக்கூடியது வேதம். இந்த வேதத்தை கொண்டுதான் பிரம்மாவானவன் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளையும் சிருஷ்டி செய்கிறான். பிரம்மாவின் சிருஷ்டிக்கு முன்னால் இந்த உலகம் எப்படி இருந்ததென்றால் வேதம் சொல்கிறது, ஆபோவா இதமாசம் சலிலமேவா ச பிரஜாபதிரேக புஷ்கர பர்ணே சமபவத். இப்பொழுது நாம் வடதேசத்திலே புஷ்கரம் என்று சொல்லக்கூடியதான க்ஷேத்திரம் இருக்கிறதே, அந்த க்ஷேத்திரம்தான் முதலிலே பிரம்மா உண்டான இடம், பிரம்மா அவதரித்த இடம். அப்பொழுது பிரம்மாவானவர் இந்த உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு எண்ணிக்கொண்டு இருந்த வேளையிலே ஒரு ஆமையானது, ஒரு கூர்மமானது அந்த ஜலத்திலே வந்து கொண்டிருந்தது. உடனே பிரம்மாவானவர், நாம் இப்பொழுதுதான் உலகத்தையே சிருஷ்டி செய்ய போகின்றோம், ஆனால் அதற்கு முன்னாலே ஒரு கூர்மம், ஒரு ஆமையானது இருக்கின்றதே என்று நினைத்து அந்த கூர்மத்திடம், அந்த ஆமையிடம் கேட்கிறார், நீர் யார், இதற்கு முன்னால் எங்கு இருந்தாய் என்று கேட்கிறார். அப்பொழுது சொல்கிறது அந்த ஆமை, பூர்வமேவாக மிகா சமிதி தத் புருஷஸ்ய புருஷத்வம் சஹஸ்ரசீருஷா புருஷா. நான் யார் என்றால், பூர்வம் ஏவ இக ஆசம் இதி, நான் எல்லோருக்கும் முன்னாடியே எப்பொழுதும் நான் இங்கே இருக்கிறவன். நான் யார் என்றால், நான் தான் அந்த சஹஸ்ரசீருஷா புருஷா என்று சொல்லக்கூடியதான ஸ்ரீமன் நாராயணன் என்று அந்த ஆமையானது சொல்லியது. ஆக பிரம்மாவின் சிருஷ்டிக்கு முன்னரே கூர்மாவதாரமானது ஏற்பட்டது என்று தெரிகிறது. தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். ஆழ்வார்கள் தரிசனம்.